திரும்பவும் உன்னை டார்ச்சர் பண்ண போறேன், திரும்பவும் உன் மன நிம்மதியை கெடுக்க போறேன், உன்னை மன உளைச்சலை காலாக்க போறேன். இப்ப வந்து இல்ல இருமா இந்த பேச்சு இந்த மாசம் மாசம் கழிச்சு இப்பதான் வந்து பழக்க தோசைல கேட்டு தோசை வந்துருச்சு. ஐயோ தோசைன்றீங்களே. கல்யாணம் பண்ணிப்பீங்களா புள்ள பெத்துவீங்களா? கல்யாணத்தை மட்டும் பேசவே கூடாது. இந்த வருஷம் எந்த பண்ணிக்கிற விட இன்ஸ்டாகிராம்ல நான் ரீசெண்டா பார்த்தேன், you are looking damn handsome in that. அந்த பூல வரது பனிவிலும் மலரும். ஓகே ஆமாங்க. say something now. ஹாய் மக்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்களோட வணக்கம்மா. வணக்கம்மா. இது என்னோட சேனல். நீங்க ஹாய் மக்களேன்றது அது ஏன் டைலாக். கமான் இல்ல இன்ஸ்பிரேஷனோட தான் நானே ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணேன். அதே ஒரு கேட்ட தோஷமா வந்துருச்சு. பழக்க தோசைல கேட்ட தோசை வந்துருச்சு. ஐயோ தோசைன்ட்டீங்களே. துளசி எப்படி இருக்கு துளசி? How are you Tilak after long time? Vetri is back in வானத்தை போல மக்களே. ஏய் வாங்க இங்க நில்லுங்க, ரெண்டு பேரும் ஒரே ஃப்ரேம்ல காட்டணும். வாங்க என்ன மட்டும் இல்ல, இன்னைக்கு ரெண்டு பேரும் இம்பார்ட்டன்ட் சஜஷன்லாம் வைக்கிறாரு. பாரு எக்ஸ்பர்ட் கேமராமேன். கொஞ்சம் மாசமாவே நான் வந்து வானத்தை போல இல்ல, ஃபீலிங்ஸா இருந்தாலும் இப்போ நான் வந்து வானத்தை போல வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாப்பி டு see you துளசி. ஹாப்பி டு see you too. ஆனா நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், வெற்றி வாபஸ் வந்துட்டீங்க. ஃபர்ஸ்டே ரொம்ப பெரிய அட்டகாசம் எல்லாம் பண்ணி போனீங்க, என்ன வந்து நூடுல்ஸ் ஆக்கிக்கிட்டீங்க, திரும்ப வானத்தை போலக்குள்ள வந்துட்டீங்க. சோ வாட் ஆர் யுவர் பிளான்ஸ்? திரும்பவும் உன்னை நான் டார்ச்சர் பண்ண போறேன், உன் மன நிம்மதியை நான் கெடுக்க போறேன். ஏய் இரு ஒரு நிமிஷம், நீங்க வாங்க இல்லங்க அங்கே இல்லங்க. இந்த கேமரா எடுத்து அந்த கேமரால வர முடியாத அளவுக்கு பண்ணிடாதீங்க, கொஞ்சம் ஓரம் போங்க தயவு செய்து. திரும்பவும் உன்னை டார்ச்சர் பண்ண போறேன், திரும்பவும் உன் மன நிம்மதியை கெடுக்க போறேன், உன்னை மன உளைச்சலை காலாக்க போறேன். என்ன 500 எபிசோடுக்கு ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கீங்க போல, வெறும் என்ன டார்ச்சர் பண்ண. இன்னும் 2000 எபிசோட் வரைக்கும் நாங்க பிளான் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க என்ன 500ன்றீங்க? இன்னும் 2000 எபிசோடுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா? பரவாயில்ல. அப்போ இன்னும் ஒரு 4 வருஷம் போவோ சீரியல் ரைவல்ரி. ஆமா துளசிக்கு குழந்தை போல, துளசியோட குழந்தைய கூட என்ன ரிவெஞ்ச் எடுப்பான் போல. தமிழ்ல வர மாட்டேங்குது. பழி வாங்குறது. பழி வாங்குறது. அத ரிவெஞ்ச் சொன்ன தமிழ்ல. துளசிக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதன்னு எனக்கு தெரியாது. துளசிய வந்து மட்டும் தான் தெரியும் சொல்றியா? இருமா என்ன பேச்சு யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களை பழி வாங்குற வரைக்கும் என் ஆத்மா சாந்தி அடையாது. அப்ப நீ செத்துட்டியா? செத்துலாம் போலமா, நான் செத்து பொழைச்சு வருவேன் நானு. ஆமா இல்ல செத்து மூஞ்சி எல்லாம் வெந்து கண்ணெல்லாம் ஒரு மாதிரி திரும்ப சரியாயிட்டீங்க. என்ன வெற்றி உங்களோட டேலண்ட்? இல்ல அவ்வளவு அமௌண்ட் எங்க வச்சிருந்தீங்க எனக்கு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஜோபிலியா? சத்தியமா அவ்வளவு அமௌண்ட் இருக்கா? காலியா தான் இருக்கு. வானத்தை போல எல்லா டேட்ஸும் இவனுக்கே வர்ற மாதிரி. ஐயோ நானே கொஞ்சம் மாசம் கழிச்சு இப்பதான் வந்திருக்கேன். இந்த மாசம் இல்லடா, ரொம்ப மாசம் கழிச்சு இப்பதான் வந்திருக்கேன். இது உங்ககிட்ட கேட்டே ஆகணும். புதுசா நியூ கமர்ஸ்லாம் வந்திருக்காங்க நம்ம வானத்தை போல. நியூ கமர்ஸ் பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா நான் இன்னும் அவங்கள மீட்டே பண்ணது இல்ல. அத பத்தி என்கிட்ட क्वेश्चनே கேட்க கூடாது. நோ கமெண்ட். என்னடி இது? நோ கமெண்ட்ஸ். ஓகே ஃபைன். சோ இப்போ உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் என்ன? அடுத்து என்ன பண்ண போறீங்க? படங்கள் பண்ண போறீங்களா, சீரியலே கண்டினியூ பண்ண போறீங்களா? நான் என்னன்னா ஐ கோ ஆன் ஃப்ளோ. சோ கடவுள் எனக்கு என்னென்ன என்னோடது இருக்குமோ அதெல்லாமே எனக்கு கொண்டு வந்து கொடுக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு ஜாஸ்தி. என்னெல்லாம் என் வேலை வருது அதெல்லாமே நான் பண்ணிட்டு போவேன். ஆனா என்ன பண்ணாலுமே சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவேன்றது என்னோட நம்பிக்கை. அதே மாதிரி நடந்திருக்கு, இனிமேலேயும் அதே மாதிரி நடக்கும். உங்களோட பிளான் சொல்லுங்க. நீங்க வேற சீரியல்லே இருப்பீங்களா, இல்ல மூவி பண்ணுவீங்களா, இல்ல கல்யாணம் பண்ணிப்பீங்களா, புள்ள பெத்துவீங்களா? கல்யாணத்தை மட்டும் பேசவே கூடாது. அதாவது இந்த 90s கிட்ஸ்க்கு ஒரே பிரச்சனை மேரேஜ். கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அதாவது எங்களுக்குலாம் பொண்ணு கிடைக்காம நாங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டோம். கேர்ள்ஸ்க்கு பையன் கிடைக்கல, ஒழுங்கு நல்லா இருக்கிற பையனுங்க ரொம்ப இருக்காங்க, நான் நல்ல பையன்க இல்ல. சோ கல்யாணம்ன்றது வந்து வீட்ல பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் கூடி சீக்கிரத்துல ஆயிடும்னு நினைக்கிறேன். இப்படிதான் ஒரு 4 வருஷம் சீக்கிரமா நான் திலக்கோட கல்யாண வீட்டு சாப்பாடு சாப்பிட போறேன். கண்டிப்பா இதேதான் வந்து நானும் இப்போ ஒரு வருஷமா வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நடக்க மாட்டேங்குது. இந்த வருஷம் எப்படின்னு தெரியல. நடக்கலாம். இந்த வருஷம் எந்த பண்ணிக்கிற விட அட்லீஸ்ட் உங்க வீட்டு கல்யாணத்துக்காவது வந்து பையன் கிடைச்சா நல்ல பையன் கிடைச்சா நல்லா இருக்கும். ஆல்ரெடி முடிச்செல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இந்த தாலியை மட்டும் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கே நீங்க மகாராணி ஆயிரலாம். சூப்பரா இருக்கும்ல. நல்லா அங்கிள் வேண்டாம். சோ ஓகே, இப்போ என்னோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னன்னா கல்யாணம் சீக்கிரமா பண்ணிக்கணும். அதுக்காக பொண்ணு எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். ரெண்டாவது நான் இப்போ ஒரு படம் பண்ணேன் ரீசெண்டா. சொல்லவே இல்ல. ஹீரோ அல்ல, ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோல் பண்ணேன் நான். படம் பண்ணாலே சூப்பர் தான். எவ்வளவு கஷ்டம் சொல்லுங்க. இப்ப எல்லாம் ஆல்ரெடி ராவணன்ல
பிரியமணியோட என்ன பார்ட்னரால பண்ணி வச்சிருக்காங்க 4 சிரிக்கி காட்டு ஐ மஸ்ட் டெல் அது இன்ஸ்டாகிராம்ல நான் ரீசெண்டா பார்த்தேன். யூ ஆர் லுக்கிங் டேம் ஹேண்ட்சம் இன் தட். ஃபர்ஸ்ட் டைம் நான் கமெண்ட் கொடுக்குறேன். நான் அப்போ ரொம்ப நல்லா தெரிஞ்சிட்டு இருந்தேன். தேங்க்யூ. அப்படின்னா 21 இயர்ஸ், இப்பன்னா 25 இயர்ஸ் அவ்வளவுதான். அவ்வளவுதானா? ஓ மை காட், அது வந்தே ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு போதா மூவி. சோ என்னன்னா நான் வந்து புதுசா ஒரு சீரியல்ல கமிட் ஆயிருக்கேன், விஜய் டிவி சீரியல்ல. பேர் வந்து பனி விழும் மலர் வனம். அதுவும் வந்து இப்போ சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. பன்னீர் விழும் பனி விழும் மலர் வனம். பன்னீர் விழும் மலர் வனம். ஆமா, மார்னிங் 5:30க்கு அந்த ஒரு பனி விழல்ங்க. அந்த மாதிரி அந்த டைம்ல மலர்ந்த மலர் பூல வந்து அந்த பனி விழுந்து அப்படியே அந்த பூல வரது பனி விழும் மலர் வனம். ஓகே, ஆமாங்க. said something now. So I am so happy to meet you துளசி. ரொம்ப ரொம்ப I am also very happy. Actually அப்பப்போ நம்ம வெளியில மீட் பண்ணிருந்தோம். இப்போ அதுக்கு கூட முடியல. நான் ரொம்ப கழுத்து இப்படி டர்ன் பண்ண முடியல. இப்படி வாங்க. என்னன்னா நான் வந்தத பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? I must tell only I talk to you இப்போதைக்கு. நான் கூட தான் ரொம்ப பேசுவேன். But it's okay. But I'm very happy that he's back. கொஞ்சம் டைம் பாஸ் ஆவோ, காமெடி ஆவோ, திரும்ப வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எல்லாம் நடக்கும். அண்ட் அவதான் என்னோட இன்ஸ்பிரேஷன் யூடியூப் சேனல்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு. திரும்ப நான் பாக்குறேன். I just wish all good projects come to you. All come in your way. எல்லாம் நல்லது உனக்கு வரணும்னு நான் நினைச்சு பாக்குறேன். Because as I know you're very sweet and silent person. I don't know what is behind. But என் முன்னாடி இருக்கிற வரைக்கும் அவ வந்துட்டு ரொம்ப நல்ல டிசிப்ளினான ஒரு ஆர்டிஸ்ட். So I just wish all good come to you. That's it. கண்டிப்பா. சோ அதாவது நான் திரும்ப வந்துட்டேன் வானத்தை போல. இப்ப வந்துட்டு என்ன பண்ண போறா சீரியல்னு ஏன்னா ஸ்டோரி ரைட்டர் தான் அதெல்லாமே தெரியும். This is the பச்சை ட்ரூத். ஆக்சுவலி டைரக்டர் ரொம்ப திட்டி கமெண்ட் போடுறீங்க. நான் சொல்ற பாருங்க, பாவம் டைரக்டருக்கும் தெரியாது என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட். இட்ஸ் ஒன்லி ஸ்டோரி ரைட்டர் அண்ட் தி சேனல் பீப்பிள் நோஸ் வாட் இஸ் கோனா கம். சோ இவன் என்ன பண்ண போறான்றது இவனுக்கே தெரியல. ஆனா இதெல்லாம் பண்ண போறேன்னு சொல்றேன், எனக்கும் தெரியல. we are just hoping they get a very good and come back to வெற்றி. ஏன்னா வெற்றியோட ட்ராக் எப்பவுமே ஹிட் ஆயிருக்கு, வெற்றி and துளசியோட ரிவெஞ்ச் ட்ராக். பட் லெட்ஸ் see இந்த வாட்டி வருது ரொம்ப நல்ல ஹிட் ஆகும். அதாவது வியூஸ் நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நாங்க ஒரு போர்ஷன் ஒன்னு பண்ணிருப்போம், ராஜபாண்டிய வந்து இந்த இதுல வச்சு சர்வ் பண்ணிட்டு வச்சு பண்றது. அது ரொம்ப நல்லா இருந்திருந்தது. ஆமா, சோ அது ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நான் சிங்கி கிட்ட போட்டிருந்தேன் லாஸ்ட் இயர், அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். திருப்பி நான் ஒரு கம்பேக் கொடுத்துருக்கேன். இப்பயும் நம்பர் 1 வரணும்னு நான் வந்து ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. சோ துளசியும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் நானும் துளசியும் இணைஞ்சு வானத்தை போல நடிக்கிறோம். நான் துளசியை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். சின்ராசியும் ராஜபாண்டியும் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னும் சொல்லு, நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன், அவங்க அடிச்சுட்டே இருக்காங்க. ஒரு நாள் ராஜபாண்டியும் துளசியும் சின்ராசியும் நான் தட்டி தூக்கல. அடி வாங்கின கல்லுதான் நல்ல ரூபத்துல வரும். எனக்கு அது கன்னடால தெரியும், தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண புரிஞ்சுக்கோங்க. அடி வாங்கின கல்லுதான் நல்ல ஷேப்ல வரும், ஸ்டாச்சு ஷேப்ல வரும்ன்றீங்க. எஸ். கீப் சப்போர்ட்டிங் வானத்தை போல சன் டிவி சீரியல். அதே மாதிரி என்னோட யூடியூப் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம என் யூடியூப் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி மானியா யூடியூப் சேனல் கூட லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் 1 லட்சம் அங்க போனாலே போதுங்க. நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன். ஓகே, கண்டிப்பா இப்போ கூட ஹார்ட் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது அடுத்த வீடியோ வந்து மானியாவோட யூடியூப் சேனல்ல நான் வர போறாங்க. அதுக்கு சார் டேட் கொடுக்கணும். ஆமா, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி டைம் ஃபிக்ஸ் பண்ணி என்ன வந்து மீட் பண்ணணும். அப்பதான் நான் யூடியூப் வீடியோ பண்ண முடியும் என்னோட சேனலுக்கு. இதுதான் ப்ரூஃப். நான் இவனுக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கேன். அடுத்த வாட்டி நம்ம வந்து துளசியை மகிழ்விக்க போறோம். என்ன தெரியுமா? பிரியாணி சேனல். ஞாபகம் இருக்கா? ஐம் சாரி, நான் ஆல்ரெடி குண்டாயிட்டு இப்ப டயட்ல இருக்கேன். நானே யூடியூப் சேனல்ல வெறும் டயட் குக்கிங்கே போட்டுட்டு இருக்கேன். நீங்களே சொல்லுங்க, இவங்க குண்டாவா இருக்காங்க, எனக்கு அப்படியே தான் இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்த விட இப்போ நான் குண்டா இருக்கேன். சோ அதனால நான் ஆல்ரெடி யூடியூப் சேனல்ல டயட் ஃபுட் தான் ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கேன். நானும் டயட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு ஆல்ரெடி ஷூட்டிங் இருக்கு. எனக்கு முடிஞ்சிருச்சு பிரேக். எனக்கு சாப்பாடு சாப்பிடுற டைம்ல உனக்கு கண்டென்ட் கொடுத்துருக்கேன். இன்னொரு 15 நிமிஷம் தான் இருக்கு. போய் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுட்டு ஷூட்டுக்கு போகணும். ஸோ as he said, please like, share and subscribe his channel and even mine too. Maniana, tata, bye bye, take care.